ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீஷோவில் ரெசின் ஆர்ட் கிட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, அதில் என்னெல்லாம் ரிவ்யூங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $430 போட்டிருந்துச்சு. நம்மளுக்கு ஆஃபர் போக $392 வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிட்டோட ரேட் இருந்துச்சு. இதில் என்னென்ன பொருள் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மோல்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஹார்ட் ஷேப் மோல்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மோல்டு, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மோல்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மோல்டாக இருந்துச்சு. இன்னும் வந்து இதில் எதுவுமே செஞ்சு பார்க்கல, செஞ்சு பார்த்துட்டு தான் மற்ற ரிவ்யூலாம் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 க்ளவுஸ், அதில் சொல்லியிருந்த மாதிரியே 4 க்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பேப்பர் ரீயூசபிள் க்ளவுஸ் இல்லை, யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் தான். இது ஒரு 4 க்ளவுஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4 க்ளவுஸும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனுவல் வந்து ஒரு 2-3 மேனுவல் மாதிரி கொடுத்துருவாங்க. சும்மா சிம்பிள் வேலை. ஒன்று வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிருந்துச்சு, இன்னொன்று வந்து ஹிந்தி அண்ட் ஒன்று தமிழ் அண்ட் இங்கிலீஷு, இன்னொன்று ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எழுதிருந்துச்சு. இன்னொன்று ஷார்ட்டாக என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மேனுவல் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி ஹார்ட்னர் எவ்வளோ எடுக்கணும், அப்போ ரெசின் எவ்வளோ எடுக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெசின் ஆர்ட்டில் ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப்பை வந்து ஈஸியாக ஒரே இதில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்னர் அண்ட் ரெசின். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னர் வந்து ரெசின் வந்து 100, நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ரெசின் வந்து 100 கிராம்ஸும், அது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லேயே நம்மளுக்கு எழுதியிருக்கு. அடுத்து வந்து ஹார்ட்னர் பார்த்திங்கன்னா, ஹார்ட்னர் வந்து ஒரு 50 கிராம், மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு 150 கிராமுக்கு வந்து இந்த ரெசினும் ஹார்ட்னர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இனி வந்து நம்ம அந்த மோல்டில் நம்ம வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு, அதனால் இப்போ நம்ம அதை வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மிக்சிங் கப்பு கொடுத்துருக்காங்க. 2 மிக்சிங் கப்பும் ஒரு கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக 4 வந்து பாப்ஸ்டிக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருந்தது, எந்த பொருளுமே வந்து மிஸ் ஆகலை. எல்லாமே அவங்க என்னென்ன லிஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்தாவே ஓகேவாக தான் இருந்துச்சு. அடுத்து முக்கியமாக இந்த மெஷரிங் கப் வாங்கினது. நம்ம பெரிய லெவலில் செஞ்சால் மெஷின் வச்சு வெயிட் வந்து மெஷர் பண்ணுவோம். நம்ம சின்னமாக செஞ்சு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த மெஷரிங் கப் இருக்கிற மாதிரி நான் பார்த்து தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருந்தால் தான் ப்ராடக்ட் வந்து நம்ம செய்கிறது வந்து நீட்டாக வரும். ஸோ வந்து இந்த எம்எல்ல வந்து அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்கு, 5 ml 10 ml. அதனால் அதை பார்த்து நான் வந்து அதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க போட்டிருந்த மேனுவல் படி கிளிட்டரு, மைக்கா பவுடரு, 2 டைப் ஆஃப் கிளிட்டரு, மைக்கா பவுடரும் அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஷீட்டு, இதை தான் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கிளிட்டர்ஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளூ அண்ட் டபுள் கலர் ஷேடு மாதிரி ஒரு ப்ளூ கிளிட்டர், எல்லோ அண்ட் பிங்க் அண்ட் டபுள் கலர் மாதிரி பிங்க்கு, இன்னொன்று லைட்லி ப்ளூ எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு, இன்னொன்று க்ரீன் வித் ப்ளூ மிக்சிங் கலர். இந்த மாதிரி ஒரு 4 கிளிட்டர் பவுடர்ஸ் நம்மளுக்கு சொன்ன மாதிரியே கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிளிட்டரிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்மளுக்கு எப்படி பட்டன்ஸ் மாதிரி ஸ்மைலீஸு, ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி ஒரு நம்ம ரெசினில் யூஸ் பண்ணுற, இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, இதுவுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டிசைன் சம்திங் வேறு ஏதோ இருந்துச்சு. பட் இதுதான் இவங்க கொடுத்துருந்தது. ஆனால் ஓகே தான், 3மே நல்லா இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஹார்ட்டும் ஸ்மைலியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அது ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ, ஹாப்பி ஆனிவர்சரி, ஸ்வீட் மெமரிஸ், இந்த மாதிரி ஒரு 4 வந்து ரெசின்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஒரு 4 பீஸ் கரெக்டாக நமக்கு போட்டிருந்த மாதிரியே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு பார்க்க போகிறோம்னா, சேம் நம்மளுக்கு
இன்னும் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கிளிட்டர்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்தாலுமே கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கிளிட்டர்ஸ். அடுத்து இந்த கவரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் கிளிட்டர்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப பொடியாக இருந்துச்சு அந்த கிளிட்டரு. அது நம்மளுக்கு ப்ளூ அண்டு ரெட் கலர் 2 வந்து ரொம்ப நைஸான கிளிட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது போக நம்மளுக்கு 2 கலர் மைக்கா பவுடர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலரில் 2 மைக்கா பவுடர் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருந்துச்சு. இது போக ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, சீட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸ்பினச் சீட்ஸு அந்த மாதிரி நிறையா ஒரு 5, 6 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஐட்டம் எல்லாமே மிஸ் ஆகாமல் வந்துருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த சீடு இருந்ததுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் மீஷோவில் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். இது என்னோடய ஓன் ரிவ்யூ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு பேசிக் பிகினர் ரிசின் ஆர்ட் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிட்ட தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.